Hi, hello everyone. Welcome to LeetCode question number 14. Longest common prefix. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அதுல லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்க அரேல இருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத போறோம். ஆல்சோ அப்படி வந்துச்சுன்னா அதோட அவுட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் எம்டி ஸ்ட்ரிங். எம்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். தெர் இஸ் அ நோ காமன் ப்ரிஃபிக்ஸ் அமங் த ஸ்ட்ரிங். இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஹியர் இந்த மூணுலையுமே இந்த எஃப்எல் தான் வந்து ப்ரிஃபிக்ஸா காமன் ப்ரிஃபிக்ஸா வந்து இருக்கு. லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். வாங்க நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போலாம். ஸோ ப்ரோக்ராம்ல லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டு அதில் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் எஸ்டிஆர்எஸ் கொடுத்து இதில் வந்து நான் 0 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதில் என்னன்னா ப்ரிஃபிக்ஸில் வந்து நான் எஸ்டிஆர்எஸ் ஆஃப் 0 கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் இருக்க அந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து நீ ப்ரிஃபிக்ஸாக வந்து டிஃபால்ட்டோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் இதுக்கிட்ட சொல்லிட்டு இப்போ ஃபார் லூப்பில் சம் கண்டிஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபார் லூப்பில் இங்கே இன்ட் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இனிஷியல் கண்டிஷன் 0ல இருக்கும் போது இந்த அந்த 0வோட வேல்யூ வந்து நான் ப்ரிஃபிக்ஸாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். அதனால இங்கே 1 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ லெஸ் தென் எஸ்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் லென்த் வந்து நம்ம எடுக்கிறோம். லென்த்து அதுக்கப்புறம் இதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ஐ பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள சில கண்டிஷன்ஸ் எழுத போகிறோம். அதில் இந்த ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கு கூட இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த கரண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து இந்த கரண்ட் ஸ்ட்ரிங் வந்து வேற ஒரு எலமெண்ட்டோட அதாவது வேற ஒரு ஸ்ட்ரிங்கு கூட சேமா இல்லைன்னா அதோட இந்த லாஸ்ட் வேர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன் இன்னொரு லூப் வந்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வைல் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த வைல் லூப்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நாட் எஸ்டிஆர்எஸ்ஸா இருந்துச்சுன்னா எஸ்டிஆர்எஸ் ஆஃப் ஐயா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன் ஸ்டார்ட்ஸ் எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட்ஸ் வித் நான் என்ன பண்றேன் ப்ரிஃபிக்ஸ். நான் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ட்ரிங் வந்து ப்ரிஃபிக்ஸும் அதுவும் சேமா இல்லைன்னா அதாவது அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு சம் கண்டிஷன் வந்து கொடுக்க போறேன். அதில் prefix equal to prefix அதில் ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுத்து ரிமூவ் பண்ண போறேன். சப்ஸ்ட்ரிங்கா பிரித்து நான் ரிமூவ் பண்ண போறேன். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, prefix டாட் அதோட லென்த்தை -1 பண்ண போறேன். லென்த் ஆஃப் -1. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லென்த்தில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன்னொன்னா மைனஸ் ஆகிக்கிட்டே அதாவது ரிமூவ் ஆகிக்கிட்டே வரும். அதுக்கு தான் நான் என்ன பண்றேன் அந்த கண்டிஷன் அப்படி ரெண்டும் செட் ஆகலை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் அதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து ரெண்டும் சேமா இல்லை அப்படிங்கும் போது அதில் இருக்க அந்த லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, இந்த ப்ரிஃபிக்ஸ் டாட் லென்த் ஆஃப் -1 அப்படின்னா அந்த லாஸ்ட் கேரக்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு தான் வந்து இந்த வைல் லூப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேஸ்1 ஃப்ளவர் ஃப்ளோ ஃப்ளைட் இதில் இருக்க இந்த எஃப்எல் மட்டும் எடுத்து நமக்கு ஆன்சர் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் எடுத்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேஸ்2 இந்த கேஸ்2ல எதுவுமே வந்து சேம் ஆகல. அதனால நமக்கு எம்டி கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.